அடிக்கிற வெயிலுக்கு நமக்கு தேவையான ஒரு சத்து என்னன்னு கேட்டிங்கன்னா நீர்ச்சத்து. இந்த நீர்ச்சத்து நம்ம தண்ணி குடிக்கிறது மட்டும் இல்லைங்க, நம்ம எடுத்துருக்கக்கூடிய பழங்கள் காய்கறிகள் எல்லாமே நீர்ச்சத்து உள்ளதாக இருக்கணும். அந்த வகையில் இன்றைக்கி நானும் என் பிள்ளையும் என்ன சமைச்சு சாப்பிட போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீர்ச்சத்து உள்ள காய்கறி, அதாவது இந்த புடலங்காய். இந்த புடலங்காய் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2 தட்டு நிறைய நான் வந்து இந்த புடலங்காய் வெட்டி வச்சுருக்கேன். இந்த 2 தட்டு காய்கறிகள் எத்தனை பேர்த்துக்கு நீங்கள் கேட்கலாம், ஆனால் இது 2 பேர்த்துக்கு நீங்கள் நம்ப மாட்டீங்க. பட் இருந்தாலும் இது 2 பேர் தான் நாங்கள் சாப்பிட போகிறோம். பிகாஸ் காய் வந்து ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஃப்ரிட்ஜில் கிடையாது, அதனால் அப்போவே சமைச்சு அப்போவே சாப்பிட்டு முடிச்சிடணும். இந்த புடலங்காய் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ மதியானத்துக்கு மட்டும் அப்படின்லாம் கிடையாது, மதியானத்துக்கு நைட்டு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இதே ஒரே புடலங்காய். நான் காய்கறிகளை கூட்டு பண்ணும்போது என்னென்னா ஒரே ஸ்டெப்பு தான், வேறு புது ஸ்டெப்பு அது இதுன்னெலாம் போட்டு பண்ண மாட்டேன். ஒரு அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, மிளகாய் அந்த மாதிரிலாம் எதுவுமே போட மாட்டேன், ஏன்னா அவளுக்கு குழந்தைக்கு கொடுக்கணுங்கிறனால. ஸோ அதுக்கு பதில் என்ன பண்ணுவேன்னா பல்லாரி போட்டு வதக்கிட்டு மஞ்சள் தூள் மட்டும்தான் போட்டுப்பேன். அப்புறமா வந்து காயை போட்டு நல்லா கிண்டிட்டு காய் வேகிறதுக்கு கிட்டத்தட்ட தண்ணி மட்டும் நிறைய சேர்த்துப்பேன். இத்தனைக்கும் வந்து புடலங்காய் வந்து நீர் காய்கறி தான், பட் இருந்தாலும் கூட கொஞ்சம் நீங்கள் தண்ணி சேர்த்துட்டீங்க அப்படின்னா அது நல்ல காய் வந்து நல்லா குலைவாகவே வெந்துடும். நமக்கு குழந்தைக்கு சாப்பாட்டோடு மிக்ஸ் பண்ணி கொடுக்குறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அவள் காய் நல்லா கடித்து சாப்பிட படிச்சுட்டா, பட் இருந்தாலும் நமக்கு வந்து காய் கொஞ்சம் எனக்கு வெந்தால் நல்லா இருக்குமே. இதை நான் ரொம்ப கூட்டு மாதிரியும் வைக்க மாட்டேன், ரொம்ப பொரியல் மாதிரியும் வைக்க மாட்டேன். ஸோ தண்ணி ஊற்றி ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா காய் நல்லா வெந்துடும். வெந்து முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் கிண்டி விட்டுட்டு உப்பு பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கான்ட்டு. அப்புறமா வந்து இந்த காய்க்கு வந்து காரத்துக்கு நான் என்ன போடுவேன்னு கேட்டிங்கன்னா மிளகுத்தூள் சேர்த்துப்பேன். எப்போவுமே வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும், டின்னராக இருக்கட்டும், மேக்ஸிமம் வந்து இந்த மிளகு, அப்புறமா இஞ்சி, சுக்கு இந்த மாதிரி ஐட்டமை வந்து அடிக்கடி நான் சேர்த்துப்பேன். ஏன்னா இந்த மாதிரி அடிக்கடி சேர்த்துக்கிட்டால் தான் குழந்தைங்களுக்கு சளி பிடிக்காது. ஏன்னா வளர அவங்களுக்கு வந்து அந்த சளி தொல்லை வந்து நமக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்கிறனால நான் வந்து மிளகுத்தூளை வந்து எல்லா இதுலேயும் சேர்த்துப்பேன். அப்புறமா இந்த காய் வெந்திருக்கான்னு டேஸ்ட்டு பார்க்குறதுக்கு எங்கள் வீட்டு பெரிய மனுஷி தான் வந்தாங்க. அவங்க டேஸ்ட்டு பார்த்து ஓகே சொன்னதுக்கப்புறமா காயை நல்லா கிண்டி விட்டுட்டேன். ஸோ காய் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ இந்த காயில் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்க அப்படின்னா நார்மலாக வந்து நம்ம கூட்டு பொரியல் பண்ணுறோம் அப்படின்னா தேங்காய் சேர்த்துப்போம். பட் தேங்காய் சேர்த்தா நீங்கள் வந்து சாதத்தோடு மட்டும்தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பட் எனக்கு இந்த நைட்டுக்கு இட்லிக்கோ தோசைக்கோ நான் எது பண்ணாலும் இந்த காயை வச்சு தான் சாப்பிட போகிறேன். அதனால முட்டை போட்டு கிண்டி விட்ருவேன். ஸோ முட்டை போட்டு கிண்டினேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறமா நீங்கள் இந்த தோசைக்கு சாப்பிட்டா கூட இது வந்து வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்கிறத செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ முட்டை போட்டு கிண்டிடுவேன்னா ஸோ எனக்கு வந்து நைட்டுக்கு சமைக்க வேண்டிய அவசியமே இல்லை பார்த்தீங்களா. ஏன்னா நான் வந்து ஒரு தடவை தான் சமைப்பேன். எனக்கு வந்து அப்பப்போ வந்து நிறைய சமைக்கிறதுக்கான நேரம் இருக்காது. ஸோ எப்பப்போ டைம் கிடைக்குதோ அப்பப்போ என்னென்ன இருக்குதோ ஸோ அதை வச்சு சமைச்சு முடிச்சுட்டு அதுவே 1 நேரத்துக்கு 2 நேரத்துக்கு நான் வச்சுப்பேன். இதுதான் என்னோடய பாலிசி. அப்புறமா தட்டு நிறைய சோறு போட்டேங்க. சோறு போட்டுட்டு இப்போது இந்த கூட்டை வந்து பாதிக்கு பாதி எடுத்துருவேன். ஸோ முக்கால்வாசி சோறு இருக்கும், பட் வந்து அதுலேயும் பாதிக்கு பாதி வந்து கூட்டு தான் நான் நிறைய எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து குழம்புலாம் எதுவும் பண்ணல, ஏன்னா நேற்று வச்ச மீன் குழம்பு இருந்துச்சு. ஸோ அந்த மீன் குழம்பு முருங்கைக்காலாம் போட்டு வச்சுருக்கனால அதையும் எடுத்துகிட்டு நானும் எங்கள் வீட்டு பெரிய மனுஷியும் சாப்பிட்றதுக்கு உட்காந்தாச்சு. ஸோ இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். அதுதான் இதுக்கப்புறம் வரப்போகிற காரொலி. ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சாப்பாட்டோட உட்காந்த உடனே ஃபஸ்ட்டு வந்து அவன் வந்து காயை தான் எடுத்து வாயில் வச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். சாப்பாடு சாப்பிடவே இல்லை. சரி பரவாயில்ல, நம்ம கொஞ்சம் காயும் சோறும் கொடுத்தா அவள் சாப்பிடுவோம் அப்படின்ட்டு நான் அள்ளியெல்லாம் கொடுத்தேன். அவள் பார்த்துட்டு வேண்டாமா, நான் முதல்ல காய் சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு வேண்டான்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டேன். வேணா பாருங்கள், நான் எடுத்து காய் எடுத்து அவளுக்கு ஊட்டுறதுக்கு வருவேன், அவளுக்கு ஊட்டெல்லாம் வேண்டாமா, அவளே எடுத்து சாப்பிட்டு போகலாம். சரி அப்பம்மா நீயே சாப்பிட்டுக்கோ அப்படின்ட்டு நான் ஒரு பக்கமாக உட்காந்து என்ன பண்ணிட்டேன், கூட்டு கொஞ்சம், சோறு கொஞ்சம், அப்புறமா வந்து குழம்பு கொஞ்சம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நான் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அவள் ஒரு பக்கமாக உட்காந்து காயெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தேன். சரி காய் மட்டும் சாப்பிட்டா வயிறு நிறைஞ்சமாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நிறையாது. காய் சாப்பிட்டா கண்டிப்பாக அவளுக்கு பசிக்கும், எப்போனாலும் திருப்பி சோறுக்கு வருவான்னு தெரியும். சரி நம்ம ஃபஸ்ட்டு சாப்பிட்டு முடிப்போம், அதுக்கப்புறமா அவளுக்கு கொஞ்சம் தனியாக சோறு வச்சிரும் அப்படின்னு தான் நானும் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அவளை இந்த பக்கம் இருந்து காய்கறி சாப்பிட்டுட்டு இருந்தா. அப்புறமா நான் முருங்கைக்காய் சாப்பிட்டுறத பார்த்து அவளும் சாப்பிட படிச்சுட்டா. நம்ம என்ன காய் சாப்பிட்றோமோ அதுதான் குழந்தைங்களும் சாப்பிட ஆசைப்படுவாங்க. நம்ம நல்ல காய் சாப்பிட்டாலே போதும், குழந்தைங்கள காய் சாப்பிட வைக்கிறதுன்னு அவ்வளோ கஷ்டம் இல்லை. ஸோ நானும் முருங்கைக்காய் சாப்பிட்றத பார்த்தா அவ்வளோ எவ்வளோ அழகாக முருங்கைக்காய் சாப்பிட்றா பார்த்தீங்களா. ஸோ இவ்வளோ தான் காய் சாப்பிட வைக்கிறது. அப்புறமா நான் கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா சாப்பாடு காய் எல்லாத்தையும் விரவி ஒரு பக்கம் தட்டில் சோறு வச்சு அவள் கையிலேயே கொடுத்துட்டேன். அவளும் கொஞ்சம் சோறு காய் எல்லாத்தையும் சேர்த்து அள்ளி சாப்பிட்டுட்டு எனக்கும் சாப்பிட்றதுக்கு இத்தனைக்கு அள்ளியெல்லாம் தந்தா. ஸோ அதான் நான் பண்ணுறது எல்லாத்தையும் அப்படியே காப்பி அடித்து கொஞ்சம் பரவாயில்ல, அவள் கொஞ்சம் விவரமாக வளர்றான்னு நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் அவள் சாப்பிட்டுட்டு இருந்தா. சரிம்மா நீ சாப்பிடு, அம்மாவுக்கு வேண்டாம், நான் அம்மா அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னேன். இருந்தாலும் பரவாயில்லம்மா நான் உனக்கு ஊட்டி தரேன் அப்படின்னு சோறு எடுத்து ஊட்டி தர்றதுக்கெல்லாம் ரெடி ஆகிட்டாங்க மேடம்.
இருந்தாலும் எனக்கு ஆல்ரெடி நான் வயிறு ஃபுல்லாக காய்கறி நிறைய வச்சு சாப்பிட்டாலே வந்து நமக்கு வயிறு ஃபுல்லாயிரும். அதே மாதிரி நீங்கள் நிறைய காய்கறி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு உடல் எடை வந்து கூடவும் செய்யாது, குறையவும் செய்யாது, கரெக்டாக மெயின்டைன் ஆகும். அதனால் வந்து காய்கறிகள்லாம் அதிகமாக சாப்பிடுங்க, அதான் உடம்புக்கு நல்லது. குழந்தைங்களுக்கும் சும்மா கேரட்டு உருளைக்கிழங்குன்னு காயை மட்டும் பழக்கப்படுத்தாதீங்க, நீர் காய்கறிகள் அதிகமாக பழக்கப்படுத்திக்கோங்க. இந்த முக்கியமான விஷயம், இந்த நீர் காய்கறிகள் நீங்கள் அதிகமாக கொடுத்தீங்க அப்படின்னாலே குழந்தைங்களுக்கு நல்லா பசிக்கும், எல்லாமே சாப்பிடுவாங்க. பார்த்திங்கன்னா இப்போ நான் தட்டை அவள் கையிலே கொடுத்துட்டேன், ஆனால் அவள் கொஞ்சம் பொறுமையாக தான் சாப்பிட்றாள். நமக்கு என்னென்னா நமக்கு வந்து குழந்தைங்க சாப்பிட்ற வரைக்கும் டைம் இருக்காது. சரி அவள் சாப்பிட்ற வரைக்கும் சாப்பிட்டுட்டு அப்படின்ட்டு நானும் கொஞ்சம் வந்து எடுத்து அள்ளி கொடுத்தேன். அவள் அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டே இருந்தேன். ஏன்னா காய் சாப்பிட்டனால அவளுக்கு கபகபன்னு பசிக்கும். அந்த மிளகும் வந்து குழந்தைங்களுக்கு பசியை தான் தூண்டும். ஸோ அதனால் அவள் காய் ஒரு பக்கம், சோறு கொஞ்சம், எல்லாத்தையும் சாப்பிட்டு முட்டையும் அவளே கொஞ்சம் சாப்பிட்டுட்டான். பட் இந்த தட்டில் இருக்க மொத்தத்தையெல்லாம் அவள் சாப்பிடல, இதில் பாதி அவள் சாப்பிட்ருப்பா. இதுக்கப்புறம் இவள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ஈவினிங் வேறு ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நான் வேலைக்கு கிளம்ப வேண்டிதான். ஸோ ஒரு வழியாக நானும் என் பிள்ளையும் புடலங்காவே வச்சு சாப்பிட்ட கதை இதுதாங்க. இந்த கதை எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிட்டுருங்க. ஸோ உங்கள் குழந்தை எப்படி சாப்பிட்றாங்க, ஸோ ஏதாச்சும் சாப்பிட வைக்கிறது எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நன்றி, இணைந்திருங்கள் ஊட்ட சத்து நிபுணருடன். டாட்டா.